இது சமீப காலத்தில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், டெல்லி என்ற பல இடங்களில் முஸ்லீம்களுடைய பொருளாதாரங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய உயிர்களாக இருக்கட்டும், எல்லாமே சேதப்படுத்தப்படுறது. சில வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா உலகம் பூரா, இது ஆக்சுவலாக இந்த இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு பூராவே பார்த்திங்கன்னா குரான் வந்து எரிக்கப்படுறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இந்த கார்ட்டூன் போடுறது, டோட்டலாக பார்த்திங்கன்னா இஸ்லாம் வந்து இழிவுபடுத்தப்படுது. இஸ்லாமும் இஸ்லாம் சொல்கிறத விட முஸ்லீம்களை வந்து அவங்க வந்து துன்புறுத்துறாங்க. அந்த துன்புறுத்துறதுக்கு பின்னாடி அவங்களுடைய அஜெண்டாஸ் அதெல்லாம் தனி. அது அவங்க ஏன் அப்படி பர்டிகுலராக பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஹிக்மத், அவங்க வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது அது தனி விஷயம். ஆனால் பொதுவாக இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தலைவர்கள் எல்லாருமே அது தீர்வுகள் வந்து முன்வைக்கிறாங்க. நம்ம வந்து அதுக்கு உண்டான கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இப்படி செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உம்மத்தை வந்து அதை நோக்கி டிசைன் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு. இப்போ இதில் தான் சொல்கிறோம், அதாவது பொதுவாக இஸ்லாத்தை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, வெறும் இஸ்லாத்தை வந்து மதமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. இன்னொன்று வந்து இஸ்லாத்தை வந்து தீனாக பார்க்கக்கூடியது, இஸ்லாத்தை வந்து முழுமையான வழிகாட்டும் நெறியாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அப்போ இவங்க காட்டக்கூடிய அந்த விஷன், அதாவது முஸ்லீம்கள் வந்து தங்களை வந்து தயார்படுத்தி கொள்ளணும், முஸ்லீம்கள் வந்து எதை நோக்கி பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷன், இவங்க ஒரு விஷன் கொடுக்குறாங்க. யார் இந்த இஸ்லாத்தை வந்து மதமாக பார்க்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஒரு விஷன் கொடுக்குறாங்க. அப்போ இஸ்லாம் வந்து தீனாக இருக்கக்கூடிய ஒரு விஷன் ஒன்று இருக்கணும்ல. அப்போ அந்த விஷன் படி இந்திய முஸ்லீம்களுடைய ஸ்ட்ராட்டஜி எதை நோக்கியதாக இருக்கணும். இது ஒன்றும் புதுசு சூழ்நிலை கிடையாது. இது ஆக்சுவலாக 1920களிலிருந்தே இந்த சூழ்நிலை தான். இன்னும் மோசமாக இருந்திருக்கு. இன்னும் அந்த காலகட்டத்தில் வந்து இன்னும் வன்முறை வந்து இன்னும் வீரியமாக இருந்திருக்கு. எல்லாம் ஒன்றும் பெருசாக உயிரெல்லாம் போகலை, ரொம்ப கம்மி. ஒரு 10, 20 இந்த நம்பர், ஒரு 100க்குள்ளே தான் இந்த ஃபிகர் இருக்குது. அதெல்லாம் வந்து லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கல்கத்தா கலவரம், ஹேராம் படத்திலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த கதர், பிரேம் கதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ரத்தம், லட்சக்கணக்கான பேர் உயிர் வந்து ஓட்டப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து அதோடைய ஒரு நீட்சி தான் இது. அது ஒன்றும் இதோடைய பெருசாக புது அனுபவம் கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து இக்காமத் தீனுக்காக பாடுபட்ட அந்த உலமாக்கள் இருந்திருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கைட் பண்ணுறாங்க முஸ்லீம்களை. நீங்கள் வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் போகணும், இப்போ இதை வந்து நிறுத்துறதுக்கு வழி என்ன அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்போ அது ஃபுல்லாக நான் எடுக்கல. அது சென்னை பேருரை அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வந்து சவர் எல்லாருமே அது வாங்கி ஃபுல்லாக முழுசாக படிங்க. ஏன்னா இப்போ அதுவே ஃபுல் பயானை நம்ம கொண்டு போகணும்னா அது ஒரு 5-6 மணி நேரம் ஆயிரும். சென்னை பேருரை அவர் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒரு கம்பைன் பண்ணப்பட்ட ஒரு அருமையான ஒரு பேருரை வந்து மௌலானா மௌதூதி வந்து நிகழ்த்தியிருக்காங்க. 1947 சுதந்திரத்துக்கு ப்ரீவியஸ், ஜஸ்ட் பிஃபோர். அவர் வந்து முஸ்லீம்கள் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணணும், முஸ்லீம்கள் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறார். அப்போ அதில் இருந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இப்போ டச் பண்ணுறோம். அது ஃபைனலாக இப்போ முதல்ல வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி துன்புறுத்தப்படுது, அதுக்கு வந்து குரான் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது என்னுடைய புரிதலும். கடைசியாக மௌலானா மௌதூதி அவங்க வந்து அந்த காலத்தில் என்ன வழி காமிச்சாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் வச்சு மக்கள் வந்து நீங்கள் சிந்திச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இன்னைக்கு வந்து தீர்வுகள் வந்து நிறைய வைக்கிறாங்க. ஒரு பாப்புலர் சுன்னத் ஜமாத்துடைய ஆல் இண்டியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு லீடரு, அவர் வந்து உருதுல ஒரு ஸ்பீச் வந்து சொல்கிறார், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் வைக்கக்கூடிய பிரதானமான தீர்வுகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5, அதாவது மொத்தம் 5 தீர்வுகள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் வந்து எல்லா இடத்துல கையேந்தணும், நம்ம துவா செஞ்சு காட்டணும். இப்போ கடைசியாக ஒரு பெருநாள் உரை கூட நிகழ்த்தப்பட்டுச்சு இங்கே தமிழ்நாட்டில், தமிழில். அவர் கூட அதுதான் சொல்கிறார், அல்லாஹ்விடம் கையேந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள்லாம் என்ன ஆகுறீங்கன்னு பாருங்கள். அதாவது சாபம் கொடுக்க போகிறாங்க இவங்கெல்லாம், அப்படியே எதிரிகள்லாம் அப்படியே எரிஞ்சு கருகி பஸ்பமாக போகிறாங்க, அல்லது உங்களுக்கு கடலில் மூழ்கடிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் அல்லாஹ்விடம் கையேந்தி கொண்டிருக்கிறோம், எல்லாம் வந்து தீர்ப்பளிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுகிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இன்னொரு கொஞ்சம் அப்டேட் ஆனவங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து உடற்பயிற்சி, தற்காப்புக்கு இந்த மொஹல்லா கமிட்டி அதெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம என்ன பண்ணணும், தயார்படுத்தணும். அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் கூட காமிச்சாங்க. ஒரு குரூப் உள்ள வரும் அடிக்கிறதுக்கு, அதை வந்து அப்படியே இவங்க விரட்டி அடிப்பாங்க. அந்த இந்துத்துவா கும்பல் வந்து, அந்த மதவெறி பிடிச்ச கும்பல் வந்து அப்படியே விரண்டு ஓடுவாங்க. அப்போ அதெல்லாம் காமிச்சு பாருங்கள் இப்படி இருக்கணும், அப்போ நாம் வந்து இந்த வகையில் நம்ம வந்து தயார் பண்ணணும். இன்னொரு கூட்டம் வந்து என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் நல்லா படிக்க வைக்கணும், ஐஏஎஸ் IPS இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் உட்கார வச்சுட்டோம்னா அங்கே டிசைடிங் உத்தரவு போடுற இடத்துல நம்ம வந்துடுவோம். வந்ததுன்னா என்ன ஆயிரும், அதன் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நாம் எல்லாமே. அப்புறம் இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பல கட்சியாக பிரிஞ்சிருக்கோம், நம்முடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் வந்து இது இல்லை. நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் என்ன, பழனி பாபாவுடைய அந்த சொல்யூஷன்லாம், இத்தனை MLA MP சீட் எல்லாம் நம்மளாலே டிசைடிங் பண்ண முடியும். அப்போ நம்ம டிசைடிங் அரசியல் சக்தியாக மாறிட்டோம்னா, அப்போ ஒரே வலிமையாக இருந்து இது பண்ணிட்டோம்னா நம்மளை யாரும் பகச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரதிநிதிகள் வந்து அதிகப்படுத்தணும். இங்கே பார்லிமெண்ட்லையும் சட்டசபையிலையும் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பிரதிநிதிகள் வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு. இதிலே வந்து செக்யூலர் ஆட்கள் இருக்காங்க, அவங்க என்ன மதத்தையே நம்ம விட்டுறணும், எதுக்கு மதம் அதெல்லாம் போயிட்டு நம்ம வந்து என்ன போய்க்கணும், நம்ம வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் போயிடணும், எல்லாருக்குமான அரசியல் பேசணும்
வந்து முஸ்லீம்களுக்கான இது பேசுவாங்க, எல்லாருக்குமான அரசியல் தான் பேசணும். ஆனால் அவங்க சொல்கிற எல்லாருக்குமான அரசியலுங்கிறது வேற. அது எல்லாம் இஸ்லாம் குரான் சொல்லக்கூடிய அரசியல் எல்லாருக்குமான அரசியல் தான். அந்த அரசியல் நோக்கி கூப்பிட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அது நல்ல விஷயம். ஆனால் அந்த அரசியல் வந்து அவங்க கூப்பிட்றதில்ல. இவங்க சொல்கிறது என்னன்னா, இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்ச அந்த, அதாவது இஸ்லாம் வந்து ஒரு மதம் அளவில் இருக்குல்ல, அதையும் தூக்கி போட்டுணும். அதையும் தூக்கி போட்டு முழு அம்மனமாக போயிடணும். இனி கோவணம் மட்டும்தான் மிஞ்சிருக்கு, அதையும் உருவி போட்டு இந்த தொழுகை, அந்த தாடி, இந்த புர்கா இதையும் வந்து கைவிட்டுட்டு டோட்டலாகவே இந்த மைய நீரோட்டத்தோட என்ன பண்ணிடணும், மேரேஜ் ஆகிடணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். முதல் விஷயம் இந்த துவா வந்து செஞ்சு நம்ம வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாபம் கொடுத்து இந்த எதிரிகளெல்லாம் நம்ம வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக அல்லாஹ் வந்து துவாக்களை ஏற்பவன், பலவீனர்களுடைய பாதுகாவலன், அதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ் வந்து வானம் பூமி எல்லாத்துக்குமே அவன் அடக்கி ஆள்பவன். இதில் எதுவுமே மாற்று கருத்து இல்லை. அல்வனை தான் சார்ந்திருக்கணும் எல்லாருமே. ஆனால் இந்த துனியா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பாபை கொண்டு இயங்கக்கூடியது. இங்கே துவாக்களை கொண்டு இயங்குற மாதிரி அல்லாஹ் வந்து இந்த துனியா வந்து வைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட பேரிச்சம்பழம் வேணும் அப்படின்னா அல்லாஹ்ட்ட துவா கேட்கறத, எங்கேயும் பேரிச்சம்பழம் எனக்கு கொடுக்கலாம், ஒரு மரம் தான் வைக்கணும். பேரிச்சம் மரத்தில் தான் வரும். ரசூலுல்லாவும் வந்து கரெக்டாக விவசாயம் பண்ணாதான் தண்ணி வரும். ரசூலுல்லாவுடைய அட்வைஸ் படி அவங்க ஒரு யோசனை கொடுக்குறாங்க. அந்த யோசனை விவசாயத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுடைய ஒரு யோசனை. அவர் ஒரு வியாபாரி, ரசூலுல்லாஹ் ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் மேனு. அவர் விவசாயத்தில் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, பலம் வரல. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காகலாம் மரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டுலாம் மரம் வந்து சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னா கேட்கும். ஆக்சுவலாக மரம் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னா கேட்கும். இந்த இடத்துல அஸ்பாபை கொண்டு அல்லாஹ் வந்து இயற்கை விதிகள் வந்து நியமிச்சிருக்கும். அந்த விதிகளுக்கு மாற்றமாக வந்து நடக்காது. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த துவா, இப்போ அல்லாஹ் வந்து இங்கே ஒரு செட்டப் வச்சிருக்கான், இப்படி செஞ்சா தான் நான் துவாவை அங்கீகரிப்பேன், இப்படி இருக்கணும்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவர் துவா கேட்கும்போது தான் அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், அது வந்து நான் அங்கீகரிப்பேங்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்துத்துவா வந்து முஸ்லீமை அடிக்கும் போது அந்த பொசிஷன்ல இருந்து பார்க்குறோம், இவன் பாதிக்கப்பட்டவன்ட்டு. ஒருத்தனை நீங்க ஒரு அடி அடிச்சிட்டீங்க, அவன் வீட்டுக்கு போய் நீங்க அடிச்சிட்டீங்க, அது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் அவன் திருப்பி வந்து அடிக்கும்போது பார்க்குறான், என்னப்பா வீட்டில் குழந்தை குட்டியோட சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, அவரை போட்டு அடிக்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் போய் இன்னொருத்தனை அடிச்சுட்டு வந்திருக்கான். இப்போ அது மாதிரி முஸ்லீம் சமூகம் வந்து தாக்கப்படுவதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோமே தவிர, முஸ்லீம்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக்சுவல் பொசிஷன் என்ன, முஸ்லீம்களால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் எல்லாம் ஒரு தீனு கொடுத்து அது வாழ்க்கை நிறைய காமிச்சு அதை வந்து உலகத்துக்கே காட்டுங்க, ஷஹாதத்து கொடுங்கன்னு நல்லா சொல்லியிருக்கும் போது அந்த தீனை விட்டு போட்டு அதை மதமாக ஆக்கி தம்முக்குள்ள அடிச்சுக்கிட்டதுனால மனிதர்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நெறி இருக்கிறதே தெரியாம போயிருச்சு. அதனால மனிதர்கள் அவங்க விருப்பப்படி ஒரு அரசியல் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு வாழ்றாங்க. அதுல ஏற்படுற ஃபசாதுடைய ஒரு பகுதி இது. மைனாரிட்டி தாக்கப்படுவாங்க. அது எந்த ஒரு மைனாரிட்டியா இருந்தாலும் சரி, இந்த ஃபசாதுடைய ஒரு பார்ட் என்ன, மைனாரிட்டி தாக்கப்படுவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா முஸ்லீம் வந்து பாதிக்கப்பட்டவங்களோட பொசிஷன்ல இல்லை, இவன் அநியாயக்காரங்கிற அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. முதல்ல குர்ஆனுடைய கான்செப்ட் படி நீ முஸ்லீம் யாரு, அநியாயக்காரன். அப்போ அதே மாதிரி ஒரு அநியாயம் செய்யும் போது நீங்க வந்து துவா செஞ்சீங்கன்னா அது ஏற்கப்படாது. நீங்களே அநியாயமும் பண்ணிட்டு பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு முத்திரையும் குத்திக்கிட்டு துவா கேட்டீங்கன்னா துவா அங்கீகரிக்கப்படாது. அப்போ நீங்க செய்ய வேண்டியது துவா இல்ல தௌபா. நம்ம முஸ்லிம்கள் செய்ய வேண்டியது என்னது, துவா இல்ல தௌபா. இறைவா நாங்க அநியாயம், அதாவது யூனுஸ் நபி சொல்றாங்களே, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன், நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன். அப்போ யூனுஸ் நபி என்ன அநியாயம் பண்ணாங்கன்னு பாருங்க. அதுதான் இன்னைக்கு இந்த உம்மத்துடைய குற்றச்சாட்டும். அப்ப அந்த குற்றச்சாட்டு யூனுஸ் நபி ஒத்துக்கிட்டார், அவர் புத்திசாலி. நாம வந்து நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த டயலாக்ல அடிச்சுட்டு இருந்தோம்னா இப்போ ஒரு காலத்திலையும் திருந்த மாட்டாங்க. அப்ப இந்த தலைவர்கள் வழிகாட்டுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த தலைவர்கள் கொண்டு போற பாதை என்ன அப்படிங்கிறது நீங்க அனுபவிப்பீங்க. துனியா ரீதியாகவும் இந்த தலைவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது, யாவது மறுமை ரீதியாகவும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இங்க சொல்லக்கூடிய சொல்யூஷன் எல்லாமே துனியா ரீதியாது. இந்துத்துவாட்டிலிருந்து எப்படி உடைமைகளை காப்பாற்றிக் கொள்வது, இந்துத்துவாட்டிலிருந்து எப்படி உயிரை காப்பாற்றிக் கொள்வது, நம்முடைய உரிமைகளை எப்படி சர்வை பண்ணிக்குவது, இதுதான். இதில் எங்கேயா மறுமை வெற்றியோட கான்செப்ட் இருக்கா? இங்கே குரான் என்ன பேசுதுன்னு எடுத்தாங்களா? ஆனால் 30 நாள் பயான் நடத்துறாங்க. குரான் தீர்வு தருவாங்க, தீர்வு சொல்லும் குரான். அனைத்துக்கும் வஹி மட்டும் மார்க்கம், வஹியை பின்பற்றுவோம். வஹி என்ன சொல்லுதுன்னே தெரியாது, ஆனால் வஹியை பின்பற்றுவோம். இது மாதிரி வந்து போறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இது தவறானது. இது மாதிரி ஒரு காலகட்டம் யூதர்கள் மேலேயும் வந்துச்சு. யூதர்கள் எங்க பார்த்தாலும் அடி விழக்கூடிய ஒரு காலகட்டம். அதான் சொல்றோம்ல, குரான் வந்து அனைத்திற்கும் வழிகாட்டுது, அனைத்தும் தீர்வு. குரான் சொல்லக்கூடிய தீர்வு என்னன்னு பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இதெல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயங்கள் தான். முன்னாடி ஒரு உம்மத்து வாழ்ந்து காமிச்சிருச்சு. ஒரு பணி அதே பணி, அங்க சுமத்தப்பட்ட பணி கிப்லா மாறுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த பணி சுமத்தப்பட்டுருச்சு. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அதுதான் நமக்கும் இன்னைக்கு நடக்குது. யூதர்கள் வந்து சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் புதல்வர்கள், மேலும் அவனது அன்பிற்குரியவர்கள் என்றெல்லாம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூறுகிறார்கள். அவங்க சொல்றாங்க. இப்போ இவங்க இன்னைக்கு பிறநாள் பயனில் பேசுனாங்க இல்லையா, யார் மேல கை வச்சிருக்கீங்க தெரியுமா, நாங்க யாருடைய அடியார்கள் தெரியுமா,
நாங்க யாரை வணங்குறோம் தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக எங்களை அடிக்கிறாங்கன்னு. வெறும் வாயில சொன்னதுக்காக தான் அவங்க அடிக்கிறாங்க. அதை செயல்ல அல்லாஹ் ஒருவன் செயல்ல காமிச்சிருந்தீங்கன்னா உங்களை அடிச்சிருக்க மாட்டாங்க, உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அல்லாஹ் ஒருவன் வாயில மட்டும் சொல்றீங்கல்ல, அல்லாஹ் பெருமைப்படுத்துற பொய்யா வந்து நின்னாங்க. 7 தக்பீரா 5 தக்பீரா 3 தக்பீரா இதுல தானே அக்க போர் போயிட்டு இருக்கு. அல்லாஹ்வை உண்மையில பெருமைப்படுத்துவது எப்படி? இதுக்கா? இது மலக்கு போதுமே. அவங்க மலக்கு முதல்ல அதான் கேட்கறாங்க. நாங்க தான் இருக்கோமே தஸ்பீ செய்யறதுக்கும் உனைய துதி பாடுறதுக்கு நாங்க இருக்கோமே, அப்புறம் இன்னொரு குரூப் எதுக்கு உருவாக்கணும்? அப்ப அல்லாஹ் சொல்றேன் நீங்க அறியாத. அதே வேலையை நாமளும் மறுபடியும் வந்து 7 தக்பீர் 3 தக்பீர் இதுல வந்து இது இல்லை. அப்ப அந்த கூட்டம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்? நாங்க அல்லாட்ட துவா செஞ்சா இருறா, அல்லாட்ட துவா செஞ்சு உன்னை என்ன பண்ண? அப்ப என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் நீங்க செல்ல பிள்ளையா நினைக்கிறீங்க. அப்ப அவங்க சொல்ல நாங்கள் அல்லாஹ்வின் புதல்வர்கள், நாங்க அல்லாஹ்வுடைய செல்ல குட்டிங்க, மேலும் அவனது அன்பிற்குரிய. அல்லாஹ் எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் தெரியுமா? நாங்க துவா செஞ்சோம்னா நீங்க எல்லாம் அவுட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப அல்லாஹ் அவங்ககிட்ட சொல்றான், அவர்களிடம் நீர் கேளும் நபியே, இப்படி ஒரு கூட்டம் சொல்லி சுத்துறாங்க அந்த உம்மத் ஒண்ணு, அவங்ககிட்ட கேளும், உங்களின் பாவ செயல்களுக்காக அவன் உங்களுக்கு ஏன் தண்டனை அளிக்கிறான்? ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் உங்களுக்கு சுழு குழுவது ஏன் விடுவது? இதை நீங்க போக்கஸ் பண்ண மாட்டீங்களா? நீங்க அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள். ஒண்ணு அல்லாஹ்வுக்கு முஸ்லிம்கள் பிடிக்கலன்னு அர்த்தம், இல்ல இந்துத்துவா இந்த மாதிரியான மதவெறி கும்பல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அல்லாஹ் இயலாமையில இருக்கிறான்னு அர்த்தம். அநியாயம் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்ப இவன் செய்யறது என்ன? அநியாயம். உங்களை அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். நீங்க பாதிக்கப்பட்டவங்களா? ஆமா. அப்ப ஏன் உங்களுக்கு நாளுக்கு நாள் உங்களுக்கு அதிகமாகிட்டே போகுது? உங்க மேல அந்த அடக்குமுறை ஏன் அதிகமாயிட்டே போகுது? அல்லாஹ் கிட்ட அதான் கேட்கறேன். நாங்க செல்ல பிள்ளைங்க அப்படின்னா ஏன்டா பாவா உங்களுக்கு எல்லாம் சுழு குழுவுது? அல்லாஹ் கேட்கறான். உங்களுக்கு அடி விழுவு இல்ல, அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா நீங்க ஏன் செல்ல பிள்ளைங்க இல்லைன்ட்டு? அப்ப பதிலாக உகதுல அடி விழுவுமான்னு அது விழுவும். அந்த அடி விழுவு வேற, அது வந்து டெம்பரவரியா சில அடி விழுவும். அதுக்கப்புறம் அந்த உம்மத்துக்கு வந்து அமைதியை கொடுத்துருவான், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்துருவான். இப்படி அடி மேல அடி மட்டுமே விழுந்துட்டு இருக்காரு. புரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அடி வாங்கினாங்க, டெம்பரவரியா வாங்குவாங்க, கொஞ்ச காலகட்டம் அந்த மேலோங்கிற வரைக்கும் வாங்குவாங்க. மேலோங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கிராஃப் மேல தான் போகும். மக்கா வெற்றிக்கு அப்புறம் எங்கேயாவது அடி விழுந்துச்சா? எங்கேயாவது சுழு விழுந்துச்சா? அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல அந்த உம்மத்து போச்சா? போகாது. அதுக்கப்புறம் வெற்றி மேல் வெற்றி தான் வரும். வெற்றி மேல் வெற்றி தான் முஸ்லிம்களுக்கு வந்து அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சிருக்கிறது, பூமியில வந்து இது கொடுக்குது. அப்ப அது அல்லாஹ் சொல்றான், எப்படி உங்களுக்கு இது உங்களுக்கு அடி விழுவுது அதை வச்சே உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க வந்து மிஸ்டேக்ல இருக்கீங்க, நீங்க தவறான வழியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அந்த யூதர்களை பத்தி அவங்க சொல்றான், அல்லாஹ் சொல்றான், இந்த இறுதியில் அவர்களின் நிலை என்னவாயிற்று என்றால், இது வந்து 5:18 அல்லாஹ் சொல்றான். அந்த இடத்துல என்ன சொல்றான்? உண்மையில் மற்ற மனிதர்களை அவன் படைத்த மற்ற மனிதர்களை போல் நீங்களும் மனிதர்கள் தான். நீங்க செல்ல பிள்ளையெல்லாம் கிடையாது. அப்ப வெள்ளக்காரன் வந்து யார் படைச்சா? அவன் யாருடைய படைப்பு? யூதன் யாருடைய படைப்பு? இந்துத்துவல் இருக்கிற அவன் யாருடைய படைப்பு? எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். அல்லாஹ்வுடைய அடியார்கள் யாரும் எனக்கு செல்ல பிள்ளையே கிடையாது. அவன் ஒழுங்கா நான் சொன்ன பேச்சு கேட்டு நடக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன பேச்சு நான் சொன்னேன் அதை நீங்க செய்யும். அவனை வந்து உங்களை ஃபாலோ பண்ணதான் சொல்லிக்கிறேன். யார? இந்துத்துவாவையும் யூதர்களையும் வெள்ளக்காரன் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தையும் அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்? முஸ்லிம்களை ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சொல்லிக்கிறான். நீங்க என்னத்தை செஞ்சு காமிச்சீங்களோ அதான் ஃபாலோ பண்ணுவான். நீங்க சிஃபின்ல என்ன பண்ணீங்களோ அதான் ஃபாலோ பண்ணுவான். அதான் ஃபாலோ பண்ணுவான். நீங்க வந்து காரிஜாக்கள் மாதிரி நீங்க வந்து மதத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தீனை தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா அதுதான் ஃபாலோ பண்ணுவான். அப்ப மெஜாரிட்டி வச்சதுதான் சட்டம்னா அப்ப அவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவான்ல. அப்ப அந்த விஷயம் வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்? மற்ற மனிதர்களை போல் நீங்களும் மனிதர்கள். எனக்கு வந்து என்ன சமமா பார்க்கணும், எல்லாம் தாய் மாதிரி இல்லை, எல்லா குழந்தையும் சமமா ட்ரீட் பண்ணணும் இல்ல, எனக்கு எல்லாருமே ஈக்குவல் தான், நான் வந்து யாருக்குமே எனக்கு செல்ல பிள்ளை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இது 5:18. ரெண்டாவது இடத்துல 61 அல்லாஹ் சொல்றான், ஆக்சுவலா இந்த அசாப் வந்து மனிதர்கள் கையில கொடுக்கப்படுது. ஆனா அந்த அசாபுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? என் புறத்திலிருந்து சாட்டப்பட்டதுங்கிறான். இறுதியில் அவர்களின் நிலை என்னவாயிற்று? இழிவும் தாழ்வும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டன. மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இந்த விளைவு ஏன் ஏற்பட்டது என்றால் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிச்சாங்க. அப்ப யூதர்கள் எங்கேயாவது தௌராத்து அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை என்று நிராகரிச்சாங்களா? குர்ஆன் வேணா அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க, பைபிள் வேணா இஞ்சில வேணா அவங்க அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தௌராத் எங்கேயாவது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னு அவங்க நிராகரிச்சாங்க? இல்ல. ஆனா அல்லாஹ் சொல்றான் நீங்க நிராகரிச்சீங்க. என்ன விஷயம்னா அதோடைய விளக்கத்தை நிராகரிச்சாங்க, அதோடைய செயல் வடிவத்தை நிராகரிச்சாங்க, அதன்படி செயல்படுவதை நிராகரிச்சாங்க. அப்ப அவங்க அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்துக் கொண்டும் நபிமார்களை நியாயமின்றி கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள். இந்த விளைவு ஏற்பட்டதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டும் வரம்பை மீறி கொண்டும் இருந்ததுதான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த போக்கு அவங்க ஏற்படுத்திட்டாங்க. அதனால கடைசி அவங்க என்ன ஆக்குன? இழிவும், அதாவது அவங்க பார்த்தாலே மதிப்பில்லாதவர்களாக ஆக்கி விடுவது. வறுமையா இருந்தாலும் சஹாபாக்கள் கிழிஞ்ச தோட ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இன்னைக்கும் அவங்களுக்கு மதிப்பு இருக்கு. மதிப்பிழந்து போவதுங்கிறது வந்து அது வந்து இருக்கையிலே ஒஸ்டான பொசிஷன். இதுல இன்னொன்னு பாத்துக்கணும், அதாவது யூதர்கள் மேல இழிவும்
அந்த தைரிய குறையும், அதாவது அந்த கோழைத்தன்மை சாட்டப்பட்டு விட்டது எல்லாம் சொன்னாங்க. ஜில்லத்து வரும் மஸ்கனத் அப்படிங்கிற மஸ்கனத் அப்படின்னா அதாவது அந்த செயல் இல்லாமல், அதாவது கைகள்லாம் செயல் இழந்து போயிடுச்சுன்னு வைங்க, அந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னா அவனால் கைகள்லாம் ஆட்ட முடியாது. அந்த பொசிஷனுக்கு போகிறது தான் மஸ்கனத். அதாவது அந்த பொசிஷன், அதாவது இயலாமை, அந்த பொசிஷனில் போயிடுறது. எங்களால் பார்த்துட்டு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ அது வந்து அல்லாஹ்வின் புறத்தால் சாட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அதில் அல்லாஹ்வுடைய வேதனையுடைய வடிவமும் பார்த்துங்க. இப்போ அல்லாஹ்வுடைய வேதனையில் ஒரு வேதனை, அது வேதனையில் வடிவங்கள் எப்படி 6வது அத்தியாயத்தில் 65 அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு மேல் இருந்தோ உங்களின் கால்களுக்கு கீழ் இருந்தோ ஏதேனும் ஒரு வேதனையை உங்கள் மீது இறக்கும். ஒன்று வானத்திலிருந்து அல்லாஹ் வேதனை இறக்குவான். டைரெக்டாக கல்மலை பொழியிறது, நெருப்பு பொழியிறது, புயலுக்கு மலைகள், இது மாதிரி எல்லாம் இறக்குவான். கீழே இருந்தும் பூகம்பங்கள், விவசாயம் வந்து நிலம் வந்து மலடா போகிறது, இது மாதிரியான வேதனைகள் எல்லாம், பசி பஞ்சம் இதெல்லாம் கொடுப்பான். இந்த வேதனையும் கொடுப்பான். அல்லது உங்களை பல்வேறு கூட்டங்களாக பிரித்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து நீங்கள்லாம் வந்து நான் சிட்டிசனு, நீங்கள்லாம் சிட்டிசனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரித்து கூட்டங்களாக பிரித்து உங்களை ஒரு கூட்டத்தார் கொடுக்கும் துன்பத்தை மற்றொரு கூட்டத்தார் சுவைக்கப்படும் செய்யவும் ஆற்றலுடையவன். அல்லாஹ் இன்னொருத்தர் அடிச்சு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் வந்து ஒரு கொடுங்கோலன், இந்த விதத்தில் எல்லாம் மனிதர்களை துன்புறுத்தி அதன் மூலம் ஆனந்தம் அடையக்கூடிய மனப்பான்மையோடு, அப்படியா அவன் ரஹ்மான் ரஹீம். இது ஏன் செய்யறான் பாருங்கள். அதெல்லாம் சொல்றான், அவர்கள் உண்மையை உணரும் பொருட்டு நம் சான்றுகளை எவ்வாறெல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்கள் முன் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்க எல்லாம் சொல்றான். எத்தனை வாட்டிடா அவங்களை புரிய வைக்கிறேன், இதெல்லாம் ஏன் வேலைடா, நீ அடிக்கிற இந்துத்துவ பார்க்குற, அதுக்கு பின்னாடி இருக்கிற அல்லாவுடைய கையப்பாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸ்ட்ராட்டஜி படி அல்லா அடிக்கலாம். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் நேரில் வந்து அடிப்பான், இல்லை மலக்களை வச்சு அடிச்சா தாங்குவேன், மலக்கெல்லாம் வந்து அப்படி தூக்கி அப்படி புரட்டி போட்டு போயிடுவான். எங்கேயாவது கடை எரிஞ்சதோட போச்சு, மறுபடியும் கடை இப்போ வச்சுட்டான் அந்த ஆளு. யார் அந்த பனாரஸில் ஏதோ ஒரு ஊரில் யூபியில் எரிச்சாங்களே ஒரு முஸ்லீம் உடைய, அதோட நல்லா சூப்பராக அதை இருந்ததை விட நல்லா வச்சுட்டாரு கடை வச்சு. அது அந்த அடியோட எல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா இந்த உம்மத்துக்கு இருக்கணும், இதுக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலைக்காக அது இருக்கணும் இருந்து. அதனால அந்த எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த செவரு விழுவும் போதெல்லாம் ஏதோ ஒரு கிளர் வந்து நம்மளை வந்து செவரு வந்து கட்டி கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ அது உழுவு பார்க்குறாங்க. நன்றி கெட்ட அவர்களுடைய செவரு அது ஊருக்காரங்க வந்து அது உணவு கொடுக்காத ஒரு கேடு கட்டவங்களுடைய செவரு. கேடு கட்டவங்களா இருந்தாலும் சரி போய் தோல அப்பப்போ உழுவுது, அப்பப்போ எந்திரிச்சு நிப்பாட்டிடுறாங்க. யாராவது ஒருத்தர் காப்பாற்றி, ஒரு விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுத்துட்றாங்க, யாராவது ஒரு காங்கிரஸில் இருக்கிற யாரோ ஒரு ஆள் வந்து நமக்கு செவரு வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் இந்த உம்மத்தை தூக்கி நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க உண்மை நான் எப்படிலாம் புரிய வச்சுட்டு இருக்கிறேன், சிந்திக்க மாட்டேன். குரான் அதான் சொல்கிறேன், குரான் வந்து மேலோட்டமாக படிக்கிறது, மேலோட்டமாக மேயிறது, இதில் ஒன்றுமே கிடைக்காது. குரானுக்கு மாற்று பொருள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு குரான்லேருந்து மெசேஜ் வந்து நீங்கள் எடுக்க முடியும். இப்போ பொதுவாக வந்து ஒரு மூமினுடைய பார்வைகளை பொறுத்த வரைக்கும் துன்பங்கள் வந்து அவன் அல்லாஹ்வை நோக்கி திரும்பும். அவன் அல்லாஹ் நான் என்ன பண்ணேன்னு பார்ப்போம். அந்த பசீரத் வந்து இருக்கணும். பசீரத் இருந்துச்சுன்னா, ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அல்லாஹ் நோக்கி திரும்பும். அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் அல்லாஹ் சொல்றாங்க 64:111 சொல்றான், அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் எந்த துன்பமும் ஒருபோதும் ஏற்படுவதில்லை. என்கிட்ட பர்மிஷன் கேட்காம ஹிஜாப் பிரச்சனையா இருக்கட்டும், என்ஆர்சி பிரச்சனையா இருக்கட்டும், உங்களை வந்து ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா படையெடுத்து வர்றதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் ஏற்படுறது இல்லை. நான் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் இது எல்லாமே ஏற்படும். அவர் ஏனும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் அவரது உள்ளத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுதலை வழங்குவான். அப்போ அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளியே வரணும்ட்டு அல்லாஹ் மேலே உங்களுக்கு தவக்குள் இருந்துச்சுன்னா நானே ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி கொடுப்பேன், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும். யூனுஸ் நபியை தூக்கி மீனில் கப்பலில் தூக்கி போட்டாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, அப்போ கப்பல் வந்து ஓவர்லோட் ஆனதுனால யூனுஸ் நபியை தூக்கி போட்டாங்க. அடுத்த வாட்டி நம்ம கப்பலில் ஏறும்போது அந்த கப்பலுடைய கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்து தான் ஏறணும். ஓவர்லோட் ஆனதுனால தூக்கி போட்டாங்க. இப்போ 5 பேர் போகிற இடத்துல ஒரு 6 பேர் போனதுனால தான் 6வது ஆளை தூக்கி போட்டாங்க. இப்போ இந்த தவறு இனிமேல் பண்ணக்கூடாது, 4 பேர் இருக்கிற கப்பலாக பார்த்து ஏறணும். இது ஸ்ட்ராட்டஜி. மூமினுடைய ஒரு துனியாவுடைய ஆள் வந்து இப்படி தான் யோசிப்பான். அடுத்து வந்து சுறாமீன் வந்து முழுங்குது அப்படின்னா சுறாமீன் எப்பெல்லாம் முழுங்காது, அதே மாதிரி சுறாமீன் முழுங்குச்சுன்னா எப்படி வெளியே வரலாம், ஒரு கத்தி நம்ம பையிட்டில் வச்சுக்கணும், வயிற்றை கிழிச்சிட்டு கூட வெளியே வரணும். ஸ்ட்ராட்டஜியாக சிந்திக்கிறாங்களாம். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ தலைவர்கள்லாம் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறாங்க. சுறாமீன் என்று எப்படி எது திங்காது, சுறாமீன் இருந்து தப்பிப்பது எப்படி, சுறாமீன் வயிற்றிலிருந்து கிழித்து கொண்டு வருவது எப்படி, போன சுறாமீன் முழுகிச்சுன்னா பரவாயில்லையா, இப்பெல்லாம் கேட்பேன். ஆனால் யூனுஸ் நபி என்ன பண்ணாரு, இது சுறாமீன் வேலை இல்லை, இது அல்லாவுடைய வேலை, இது கப்பலும் தூக்கி போட்டவன் வேலை இல்லை, இது அல்லாவுடைய வேலை. அப்போ துவா வந்து இந்த இடத்துல துவா செய்யல, அவர் தவா தான் செஞ்சார். அல்லா இந்த சுறாமீன்லாம் நாசமாக போக வச்சிரு, இந்த சுறாமீன் ஒன்று கூட இந்த கடலில் இல்லாமல் போயிடணும். அப்போ நாம சுறாமீனை பார்க்குறோம், யூனுஸ் நபி என்ன பண்ணார், அவர் அல்லாவை பார்த்தாரு. இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த அடி உழுவுது புரியுதுன்னா நீங்கள் வந்து அல்லாஹ் ஏன் கொடுக்குறான், நாம என்ன பண்ணியிருப்போம். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எனக்கு ஏதாவது அடிபடும், ஒர்க் ஷாப்பில் வேலை செய்வான், ஏதோ அடிபடுவான், இல்லை ஏதோ ஒரு மோட்டார் ஸ்போர்ட் போகிறான் இல்லையா, அங்கே தோத்துருவான், ஏதோ ஒன்று நடக்கும், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லை ஏதோ ஒன்று மைனஸ் ஆகிற நடக்கும்போது டக்குன்னு நான் யோசிப்பேன், இந்த வாரத்தில் என்ன பண்ணேன், இங்கே ஒன்று பண்ணியிருக்கிறேன், அதுக்கு வந்து விலை வந்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு டக்குன்னு எனக்கு அதுதான் ஞாபகம். இப்போன்ட்டு இல்லை, எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு இது மைண்டு.
டக்குன்னு வந்துட்டு அந்த தப்புனால தான் இந்த அடி எனக்கு விழுந்திருக்கோ அப்படின்னு நான் நினைப்பேன். கை வெட்டுருச்சுன்னா அடுத்த தடவை கை பார்த்து வேலை செய்யணும் அப்படி தோணாது. பார்த்து தான் வேலை பார்த்து தானே இத்தனை நாள் டெய்லியுமே சாணக்கல்ல கை விடுறோம். டெய்லி அதே சாணக்கல் தான், அதே தான். இன்னைக்கு அந்த சாணக்கல் வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குன்னா எங்கேயோ ஒன்று மிஸ் ஹேண்டில் நடந்திருக்கு, ஏதோ ஒரு தவறு நான் பண்ணியிருக்கேன். சரி இப்போ டேலியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இனி அந்த ஏன்னா தவறும் பார்த்துருவேன். ஏன்னா அந்த தவறு இனிமே செய்யும் போது அது ஞாபகம் டே அன்னைக்கு தான் அடி வந்துச்சு, இதனால தான் அதெல்லாம் மேட்ச் பண்ண வைப்பான் நமக்கே. இதனால தான் ஏதோ நம்மளே பண்ணியிருப்போம். நல்லா இதை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தப்பு ஏதோ ஒரு இழப்பு வரும்போது அதை ரீசெண்டாக ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த தவறுலேருந்து நீங்கள் வெளியே வரணுங்கிறது உங்களுக்கு காமிப்பாங்களா. அப்போ இது வந்து ஜெனரல் ஸ்டடி, அதாவது அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் என்ன நடக்குது, எதுவுமே நடக்குது. அதனால அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கீழ்ப்படிங்கள் மேலும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிங்கள், எனினும் நீங்கள் கீழ்ப்படிவதை விட்டும் முகம் திருப்பினால் சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர நமது தூதன் மீது எந்த பொறுப்பும் இல்லை. 64, 11, 12. அப்போ இந்த உலகத்துடைய அதாவது துன்பங்கள் வந்துச்சுன்னா முதல்ல நம்ம எந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு உம்மத்தா இது துன்பம் ஏற்பட்டிருக்கு. தனி முஸ்லீம் அதாவது அந்த கடைக்காரர் ஏதாவது பண்ணாரா, அந்த கடை எரிக்கப்பட்டுச்சுல, இந்த கடைக்காரன் மேல பிரச்சனையா இல்ல, இந்த பொண்ணு புர்கா போட்டு போச்சுல அந்த பொண்ணு மேல பிரச்சனையா இல்ல, புரியுதா இல்லையா. அப்போ ஏதோ யூனிவர்சல் பிரச்சனை நம்ம பண்ணியிருக்கோம். அடி யூனிவர்சலா விழுவுது. அப்போ ஒரு உலகளாவிய பிரச்சனையை நம்ம பண்ணியிருக்கோம். அது ஆஸ் அந்த பர்சன் அந்த தண்டனை கொடுக்கப்படல, ஆஸ் உம்மத்தா அந்த தண்டனை நம்ம மேல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நான் தப்பிப்பேன், நானும் தப்பிக்க மாட்டேன். நீங்களாம் யோகியமா, நாமெல்லாம் யோகியம் இல்லை. ஏன்னா மெஜாரிட்டி தப்பு போயிடுச்சு அப்படின்னா எல்லாம் மெஜாரிட்டி தான் பார்ப்போம். இந்த இடத்துல அதான் பாருங்க, மெஜாரிட்டி உலக போர்ல ஓடிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பு பண்ணாங்களா? அவரை விட இன்னோசென்ட் அந்த பூமியில அன்னைக்கு யாராவது இருந்தாங்களா? உலக போர்ல அவரை விட ஒரு அப்பாவி யாராவது இருக்காங்களா? அவரை விட அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் யாராவது இருக்காங்களா? இல்ல. ஆனா அடி யாருக்கு பெருசா வந்துச்சு? ரசூலுல்லாஹ்வுக்கு அடி கொடுத்தானே. என்ன அப்படின்னா பெரிய மெஜாரிட்டி ஓடினாங்க, அடி எல்லாருக்கும். அப்ப அடின்னு விழுந்துருச்சுன்னா அது அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த செல்லப்பிள்ளையான முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கும் விதிவிலக்கு கிடையாது. அதுல அடி எல்லாம் அப்ப உம்மத்தா அனுபவிச்சுதான் ஆனாங்க. உம்மத்தா அவங்களுக்கு என்ன பரிசு கிடைச்சது? ரசூலுல்லாஹ் செஞ்ச குற்றம் என்ன உலக போர்ல? குற்றம் காமன் என்ன, அந்த கூட்டத்தில் ரசூலுல்லாஹ்வும் ஒருவர். நீங்க ஓடுனீங்க, அப்ப இது யாரை குறிக்கும்? ரசூலுல்லாஹ் சேர்த்து தான் குறிக்கும். நீங்க தைரியம் இழந்தீர்கள், கோழைகளாக ஓடினீர்கள்.